பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னுட்டுன்னு ஒரு ஸ்வீட்டு சிம்பிளாக நம்மளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஆகிற அளவுக்கு ஸ்வீட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேம் டைம் வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்கிற ஒரு சிம்பிள் அண்டு டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்தேன். அந்த பாலை வந்து நல்லா சுண்ட காசியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த 1 லிட்டர் பால் வந்து இப்போது எனக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு அது சுண்டி வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கனாக்கா நம்ம இது குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம், வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த சுகர் வந்து கொஞ்சம் கரையிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த சுகர் வந்து டைலூட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இதை இது பண்ணிக்கலாம். பை நான் வந்து சைட் பை சைடு நான் கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் பாலில் கொஞ்சம் பால் ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கிடுறேன். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம ஊற்றிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு கொஞ்சம் கட்டி விடாமல் அது குயிக்காக கெட்டியாகின்னு வந்துடும். கொஞ்சம் கட்டி விடாமல் கலக்கி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா திக்காக ஆகிடுச்சு. நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட கொஞ்சம் வீட் ப்ரெட் இருந்துச்சு. அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கஸ்டர்டை ஊற்றிடும். இதை ஊற்றின இது குழந்தைங்க வராங்க, ஸோ அவங்களுக்கு இது நல்லா இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னாக்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் பெரியவங்களுக்கும் திடீர்னுட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னாக்கா இதை எப்படி செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.